இப்போ 93லேருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. இன்னும் இருக்காரு. அவருக்கு இப்போ 65 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். அவர் 93ல வரும்போதே அவர் வந்து ஒரு மாரி என்ன சொல்றது, ஃபயர். ஆயில் இண்டஸ்ட்ரிலயோ, எலக்ட்ரானிக்ஸ்லயோ எதுலயோ வேலை பண்ணிட்டு ரிட்டயர் ஆயிட்டு வராரு. எலக்ட்ரானிக்ஸ் நெனைக்கிறேன். ரிட்டயர் ஆயிட்டு வந்துட்டு எங்ககிட்ட வந்து பழகி ஹி இஸ் லேர்னிங் டூ இன்வெஸ்ட். அதுக்கப்புறம் அவரு இன்னைய வரைக்கும் கான்சன்ட்ரேட்டட் இன்வெஸ்ட்மென்ட் தான் பண்றாரு. மிடில் கிளாஸ் பெர்சன். நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றாரு. மிடில் கிளாஸ்லாம் கடந்து போயிட்டாரு. பட் அன்னைக்கு மிடில் கிளாஸ். ரைட்? ஸோ இது யாரும் புதுசா ஆரம்பிச்சு பண்ண முடியாது அப்டின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அவர் எவ்வளோ உழைச்சிருக்காரு இந்த பீரியட்ல. எனக்கு 33 வருஷமா அவர தெரியும். அவரோட ஹார்ட் ஒர்க் என்னங்கிறது எனக்கு தெரியும். அவருக்கு தெரியும். பார்க்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுங்கிறது தான் கொஸ்டின். அதே வேலையா இருந்திருக்காரு. வேற எந்த வேலையும் கிடையாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். அண்ட் யார்கிட்ட என்ன கத்துக்கணும்? ஒரு கத்துக்கிறதுக்கு உனக்கு ஹியூமிலிட்டி வந்து ரொம்ப வேணும். சக்சஸ் வந்தா அது தலைக்கு போகக்கூடாது. இதெல்லாம் வந்து எவ்வளோ பேரால பண்ண முடியுங்கிறது கொஸ்டின். ஒரு ஜாப்ல இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் பெர்சன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஏர்ன் பண்ற ஃபேமிலி இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியுமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, இட் இஸ் டிஃபிகல்ட்.